இப்போ கிச்சனில் மீன் பொரித்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க. நான் வவ்வா மீன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம பரட்ட போகிறோம். இப்போ நம்ம இந்த மீனை அரை வேக்காடா பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நம்ம பொரித்து எடுக்க போகிறோம் அரை வேக்காடா. எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் சுடாயிடுச்சு. இப்போ மீன் அதில் போட போகிறோம். இப்போ மீனை திருப்பி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அரை வேக்காடை தான் பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப பொரிக்கக்கூடாது மீன் பொரித்த குழம்புக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அரை வேக்காடை தான் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பு கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இப்போ எல்லாம் போட்டு வதக்குறோம். நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். ஜீரகம் 1 ஸ்பூன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. இப்போ மீன் அரை வேக்காடா பொரிச்சதுக்கும் இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கிட்டு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. இப்போ மூடி போட்டு மூடிக்குங்க. 5 நிமிஷம் வச்சுக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.